கண்கண்ட கடவுள் சூரிய பகவான். அவர் அருள் இருந்தால் பாவங்கள் விலகும், ஆரோக்கியம் கூடும், செல்வச் செழிப்பு உண்டாகும். இப்படி வரங்கள் அருளும் கிரகமாக அமரும் மேன்மையான நிலையை சூரியன் சிவ வழிபாட்டின் மூலம் பெற்றான். ஒருமுறை தக்ஷ யாகத்தில் கலந்து கொண்டவர்களை வீரபத்ரர் பலமாக தண்டித்தார். அதில் சூரிய தேவனுக்கு பற்கள் போயின. எனவே தன் பலத்தையும் இழந்த சூரிய பகவான் பல்வேறு தலங்களில் ஈசனை வழிபட்டு தன் பலத்தை மீண்டும் பெற்றார். அவ்வாறு அவர் வழிபட்ட தலங்களில் ஒன்றுதான் பனையபுரம். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் அமைந்துள்ள புறவார் பனங்காட்டீசர் திருக்கோயில் சென்னைக்கு தெற்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலே சொல்லப்பட்ட புராண நிகழ்வை உறுதிப்படுத்தும் விதத்தில் இந்த தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரையில் 7 நாள்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது. அதேபோல் தனது பழிபாவம் தீர தக்ஷன் வழிபட்ட சிவத்தலங்களில் ஒன்றாகவும் பனையபுரம் திகழ்கிறது. இதற்கு சான்றாக ராஜகோபுரத்தின் உள்ளே வடக்கு முகமாக ஆட்டுத்தலையுடன் தக்ஷன் வழிபடும் சிலை புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து 7 நாள்கள் சூரிய உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளிக்கதிர்களால் நீண்டு வளர்ந்துள்ள ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் இவற்றையெல்லாம் கடந்து கருவறையில் வீற்றிருக்கும் பனங்காட்டீசனின் சிரசின் மீது பட்டு வணங்குகிறது. இதன்பின் அது மெல்ல கீழிறங்கி சிவனின் பாதத்தினை அடைகிறது. பாதத்தை தொடும் அதே வேளையில் சற்று தொலைவில் உள்ள அருள்மிகு மெய்யாம்பிகை அம்மனின் சிரசின் மீதும் ஒளிக்கதிர்கள் விழுகிறது. பின்பு அது மெல்ல கீழிறங்கி அன்னையின் பாதத்தினை அடைவதுடன் அன்றைய சூரிய பூஜை நிறைவு பெறுகிறது. சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் நிகழ்த்தி வரும் இத்தகு அரிய நிகழ்ச்சி இக்கோயிலின் தனிச்சிறப்பு ஆகும். இந்த தலத்தின் விருட்சம் ஆண்பனை உயரமாகவும் பெண்பனை குள்ளமாகவும் காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும். பெண்பனையிலிருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பனை மரங்கள் நிறைந்த பூமியாக இத்தலம் திகழ்ந்ததால் பனையபுரம் என அழைக்கப்பட்டதென கூறுவோரும் உண்டு.